ஆனி மாதம் 2026 மகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மறைந்திருந்த பலன்கள் வெளிப்படத் தொடங்கும் ஒரு பொறுமையின் மாதமாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் அமைதியாக சுமந்து வந்த பொறுப்புகள், மன அழுத்தங்கள் மற்றும் பல தியாகங்கள் இந்த மாதத்தில் மெதுவாக பலன் கொடுக்கத் தொடங்கும். உடனடி வெற்றியை விட நிலையான முன்னேற்றத்தையும் நீண்ட கால பாதுகாப்பை உருவாக்கும் நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலமாக இது அமைகிறது. வெளிப்படையாக வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தோன்றினாலும் உங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் பல நல்ல மாற்றங்கள் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புணர்வையும் பொறுமையையும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். குரு பகவானின் அருள் காரணமாக பல ஆண்டுகளாக மனதில் இருந்த சில ஆசைகள் தற்போது நனவாகும் பாதையை நோக்கி நகரத் தொடங்கும். புதன் பகவானின் சாதகமான அமைப்பு காரணமாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் காரணமாக சில விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அவை உங்களுக்கு நன்மையாகவே அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த பல சுமைகளை குறைக்கும் காலமாக அமையும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக குறைந்து அமைதியான சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சொத்து, வீடு அல்லது குடும்பம் தொடர்பான சில விஷயங்கள் முன்னேற்றம் காணலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனி மாதம் வாழ்க்கையில் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். இதுவரை நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கத் தொடங்கும். சமூகத்தில் நல்ல பெயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பும் உறவினர்களின் ஆதரவும் மனநிறைவை அளிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய பொறுப்புகளையும் புதிய வாய்ப்புகளையும் அளிக்கும் காலமாக அமையும். சில நேரங்களில் அதிக வேலைப்பளு காரணமாக மனசோர்வு ஏற்பட்டாலும் இறுதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை அளிக்கும். வாழ்க்கையில் புதிய திசைகளை நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் காலமாக அமையும். பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும். பொறியியல், கணக்கியல், நிர்வாகம், அறிவியல் மற்றும் அரசு தேர்வுகளுக்கான பயிற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை அளிக்கக்கூடும். தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிகளை அடைவதற்கான வலுவான அடித்தளத்தை இந்த மாதத்தில் அமைத்துக் கொள்ள முடியும். இளைஞர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் காலமாக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் குறைந்து உறவுகளில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரம் தொடர்பான பேச்சுக்கள் முன்னேறலாம். இதுவரை தாமதமாக இருந்த சில விஷயங்கள் சரியான நேரத்தில் நடைபெறத் தொடங்கும். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இந்த மாதம் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் காலமாக அமையும். அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புணர்வு மற்றும் நேர்மைக்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வு தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கலாம். கட்டுமானம், நிர்வாகம், வங்கி, கணக்கியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுவது அதிக நன்மைகளை அளிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சியை அளிக்கும். பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். கட்டுமானம், இரும்பு, விவசாயம், நிலம் தொடர்பான தொழில்கள், போக்குவரத்து மற்றும் சேவை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிதானமாக ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் மனநிறைவும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காலமாக அமையும். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தாய்மார்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மன அமைதி அதிகரிக்கும். இளம் வயதினருக்கு இந்த மாதம் வாழ்க்கையை கட்டியெழுப்பும் அனுபவங்களை வழங்கும். நடுத்தர வயதினருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற மன உறுதியும் கிடைக்கும். முதிர்ந்த வயதினருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். யாத்திரை செல்லும் எண்ணம் உருவாகலாம். முதியவர்களுக்கு மூட்டு வலி, எலும்பு பலவீனம், முழங்கால் பிரச்சனைகள் மற்றும் இரத்த அழுத்தம் போன்றவற்றில் கவனம் தேவை. சீரான உணவு முறையும் நடைப்பயிற்சியும் நல்ல பலன்களை அளிக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் பாதுகாப்பான காலமாக இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். பழைய முதலீடுகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கலாம். சேமிப்பு மெதுவாக அதிகரிக்கும். தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களின் பேச்சை மட்டும் நம்பி முதலீடு செய்வதை விட உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பது எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை அளிக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் காலமாக அமையும். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும்.
குழந்தைகளின் சாதனைகள் பெருமையை அளிக்கும். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்களுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு, தூக்கமின்மை மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் மிகவும் அவசியம். யோகா, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். ஆனி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஆழமான நீல நிறம், கருநீல நிறம், மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் முக்கியமான நன்மைகளை அளிக்கும் நாட்களாக அமையும். இந்த நாட்களில் தொடங்கப்படும் முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடும். இந்த மாதத்தில் சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்த பலன்களை அளிக்கும். ஓம் சனேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது மன உறுதியையும் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் அளிக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமையின் பலனை உணர்த்தக்கூடிய ஒரு அரிய காலமாக அமைகிறது. வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தோன்றினாலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அவசரப்படாமல் நம்பிக்கையுடன் மற்றும் இறை அருளின் மீது முழு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையையும் மரியாதையையும் நீண்ட கால மகிழ்ச்சியையும் வழங்கும் ஒரு நினைவில் நிற்கும் காலமாக அமையப் போகிறது. அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலன்களை பெற உதவுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.